ஒரு தாயை நேசிக்க தெரியாதவன், தாயினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவன், தாயோடு அன்பாக பேசாதவன், தாயை சரியாக கவனிக்காதவன் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொல்கிற ஒரு உன்னதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பிள்ளையினுடைய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிற மிக அடிப்படையான பொறுப்பை அல்லாஹ் பெண்களாகிய உங்களுடைய கையில் தந்திருக்கிறார். ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் வைக்கிற நேசம், ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற திருப்தி, ஒரு பிள்ளை உங்களின் மீது வைத்திருக்கிற பாசம் அந்த பிள்ளையினுடைய சுவர்க்கத்திற்கான வழியாக அமையும் என்று சொல்கிற அளவுக்கான மிக உன்னதமான பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஆண் வெளியிலே சமுதாயத்தில் வருகிற பொழுது அவன் ஒரு பள்ளியினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு சமூக சேவை செய்கிறவனாக இருக்கலாம். 4 பேர் அவனை பார்க்கிற பொழுது, வீதியிலே பார்க்கிற பொழுது அவனுக்கு சலாம் சொல்லி மரியாதை செலுத்துகிறவனாக இருக்கலாம். ஏன், பல சபைகளில் நின்று பேசுகிற எங்களை போன்ற மார்க்க அறிஞர்களாக இருக்கலாம், அல்லது எங்களை போன்ற பேச்சாளர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பேசிவிட்டு போகிற பொழுது இவர் நன்றாக பேசினார், நல்ல விஷயங்கள் சொன்னால் என்று நீங்கள் எல்லோரும் பாராட்டலாம், இகழலாம், புகழலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய சிறப்பு வெற்றி என்பது கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிமாரிடத்தில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் ஊடாக வெளியிலே ஒருவன் ஒரு ஹாஜியாராக, ஒரு ஆலிமாக, ஒரு செல்வந்தனாக, ஒரு சமூக சேவகனாக, ஒரு பெரும் ஆசிரியனாக, எந்த துறையில் அவன் இருந்தாலும் வீட்டுக்குள் நீங்கள் கொடுக்கிற அத்தாட்சி பத்திரம் தான், பெண்களாகிய நீங்கள் கொடுக்கிற சான்றிதழ் தான் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கான காரணம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு ஆணினுடைய, ஒரு கணவனுடைய சுவர்க்கத்தை, நல்ல தன்மையை, பண்பாட்டை தீர்மானிக்கின்ற உன்னதமான பொறுப்பை இஸ்லாம் உங்களுடைய கையில் தான் தந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அவ்வளவு கண்ணியப்படுத்துகிற மார்க்கம் இஸ்லாம் உங்களை, அவ்வளவு உயர்த்தி பிடிக்கிறது இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் உங்களை. வருமனே பெண்ணாக இவள் இருக்கிறாள், இவளுக்கென்று சில சட்டங்களை போட்டுவிட்டு இவளை எப்படியாவது அடிமைப்படுத்தி விட்டு இவள் விரும்புகிற விதத்தில் வாழ விடாமல் தடுத்து விடுவோம் என்று சொல்லி வெறுமனே சாட்டுப்போக்கோடு கடந்து போகிற மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். மாதவிடாய் காலத்தில் கூட அவர்கள் மாதம் வந்துவிட்டால் தீட்டு ஏற்பட்டு விட்டது என்று தனிமையில் ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமுதாய சூழலில் இருந்து அவர்கள் வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறார்.